ஓம் நம சிவாய. திருவிழாங்காட்டில் இருக்க வாடாரண்யேஸ்வரர் கோவில் பக்கத்தில் இந்த காளி கோவில் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த காளி கோவில் போயிட்டு தான் நம்ம இறைவனை பார்க்கறதுக்கே போனோம். இவங்க 2 பேருக்கும் இங்கே நடன போட்டி நடந்து தான். அந்த போட்டியப்போ காதில் இருந்த கம்பல் கீழே விழுந்து அதை எடுத்து ஒரு காலாலேயே காதில் அணிவிச்சாராம். பெரியவங்கன்னு போட்டி அவங்களுக்குள்ளேயே இருந்திருக்கு பாருங்கள். அப்போ இறைவன் இவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்தாராம். என்னை பார்க்க வரவங்க முதல்ல உன்னை பார்த்துட்டு வந்தால் தான் என்னை பார்த்த முழு பலனையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வாடாரண்யேஸ்வரர் கோவிலில் திருநாவுக்கரசர், சம்பந்தர், சுந்தர் தேவாரம் பாடியிருக்காங்க. 50 அம்பலங்களில் ரத்தின சபையாக இது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது காளிக்கான சக்தி பீடமாக. ராஜகோபுரத்தில் ஒவ்வொரு நிகழ்வையும் சிலையாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போனதும் முதல் பிரகாரம் இருக்குது. இந்த இடத்துல கொடிமரமும் அம்மனுக்கான வண்டார்கோயிலுக்கான இடமும் இருக்குது. முருகர், விநாயகர் எல்லா சாமியுமே இது உள்ளே இருக்காங்க கோயிலுக்குள்ளே. கோயில் கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது. இறைவன் அம்மையேன்னு சொல்லி கூப்பிட்டது காரைக்கால் அம்மையாரை. அவங்க தலைகீழாக நடந்து எவ்வளோ பக்தி இருந்தால் அவங்க தலைகீழாக நடந்து இறைவன் பாதத்தில் சரணடைத்திருப்பாங்கன்னு பாருங்கள். கேட்கும் போதே அப்படியே மெய் சிலிர்க்குது நமக்கு. இங்கே இருக்க நடராஜர் சிலை உற்சவ தாண்டவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா வலது காலை உடம்போடு ஒட்டி உச்சந்தலை வரைக்கும் தூக்கி நின்றபடி இவர் காட்சி தரதுனால உற்சவ தாண்டவ மூர்த்தின்னு சொல்கிறாங்க. கோவில் காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் திறந்துருக்காங்க. இங்கே சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற ட்ரெயினில் திருவிழாங்காடு ஸ்டாப்பிங்கில் நம்ம இறங்கலாம். ரயில் நிலையத்திலேருந்து 4 கிலோமீட்ரு ஆட்டோ, பஸ்ஸு எல்லாம் போகுது. இங்கே திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவள்ளூர்லேருந்து 18 கிலோமீட்டர். சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். அடுத்து நம்ம போகிறது 2வது பிரகாரம், உள் பிரகாரம். அது உள்ளே போனால் தான் நம்ம இறைவனை தரிசிக்க முடியும். இந்திர சபை, ரத்தின சபை, பொற்சபை, வெள்ளி சபை, தாமிர சபை. இது ரத்தின சபை. அந்த மேலே இருக்க கூரை பாருங்கள், சிதம்பரத்தில் இருக்க மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட இடது பக்கமாக பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது. வண்டார்கோயிலம்மை அவங்களும் சூப்பராக இருந்தாங்க. சென்னைக்கு பக்கத்தில் போகலாம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. சிற்பங்கள் தாங்க ஒவ்வொரு நிகழ்வையும் கோபுரம் ஃபுல்லுமே வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு என்ன வேண்டுதல் வச்சு வரலான்னா எல்லா வேண்டுதலும் வைக்கலாம். சிறப்பாக நடனத்துறையில் சிறந்து விளங்கணுன்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு வரலாம். கோவிலுக்கு சாதாரண நாளில் போகிறவங்க அங்கே மாலைக்கடைலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் போகும்போதே வாங்கிட்டு போயிடுங்க. நாங்கள் திருவள்ளூர்லேருந்து போகிறப்ப பெரிய மாலை வாங்கிட்டு போனோம். அதை ஐயனுக்கு போட்டுட்டு நம்ம பக்கத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தது.